உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் சார்ஜ் எடுக்க மாட்டேங்குதா? இப்போ உள்ள மொபைல்னாலும் சரி, பழைய மொபைல்னாலும் சரி, நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதோட நல்ல பேக்கப் தரும். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோ டிப். நான் சொல்லக்கூடிய செட்டிங்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாக்கி கண்டிப்பாக உங்கள் ஹீட் மேனேஜ்மெண்ட்டும் முன்னே இருந்ததோடு நல்லாவே இருக்கும். இப்போ ஜஸ்ட் உங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போய் சின்க்னு சர்ச் பண்ணுங்கள். இதில் ஆட்டோ சின்க் ஆப் டேட்டாவை ஆஃப் பண்ணிக்கோங்க. இது பண்ணுறதுனால ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றுமே வராது. இது எதுக்குனாக்கி உங்கள் மெயிலை அடிக்கடி இது ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ செட்டிங்ஸ்லேயே ப்ளூடூத் ஸ்கேனிங் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. இப்போ அந்த இடத்துல அந்த ப்ளூடூத் ஸ்கேனிங் அப்புறம் ஒய்ஃபை ஸ்கேனிங்கை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது மேலே ஸ்வைப் பண்ணி ஆட்டோ பிரைட்னஸ் ஆப்ஷன் ஆனில் இருந்ததுன்னா அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். ஆட்டோ பிரைட்னஸ் ஆனில் இருந்தால் தானே பவர் கம்மியாக இருக்கும்னு நினச்சிருப்பீங்க. அதுதான் கிடையாது. நீங்கள் மூவிங்கில் இருக்கும் மோஸ்ட்டில் ஒரு சிஸ்டம் அதுவாட்டு ஒர்க் ஆகிறதுக்கும் நீங்கள் அதை ஒர்க் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ செட்டிங்ஸில் ரெஃப்ரெஷ் ரெட்னி டைப் பண்ணுங்கள். இப்போ அதை டேப் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் சுவிட்ச் ஆர் ஆட்டோ சுவிட்சில் இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க. சப்போஸ் 120 ஹெர்ட்ஸில் இருந்ததுன்னா நிறைய சார்ஜ் இழுக்கும். அதனால் நீங்கள் ஆட்டோவில் வைக்கிறது நல்லது. இப்போ உங்கள் டிவைஸ்க்கு ஏதாவது அப்டேட் கேட்டால் அதை பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் டிவைஸை எப்போவுமே லேட்டஸ்ட் அப்டேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் ஃபோனில் ஒய்ஃபை, ப்ளூடூத், லொக்கேஷன் இதெல்லாம் ஆனில் இருந்ததுன்னா அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் எப்பப்போ தேவைப்படுவோ அப்பப்போ ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் 5G டிவைஸ் வச்சிங்கன்னா அதிகமாக 5G யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா நீங்கள் 4Gயில் ஸ்விட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா பயங்கரமாக உங்கள் பேட்டரி லைஃப்பை ப்ரொடெக்ட் பண்ணும். இப்போ உங்களுக்கு தேவைப்படாத ஆப்போட நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக ஸ்னாப்சாட் அப்புறம் ஃபேஸ்புக். இப்போ அப்படி நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணாத ஆப்ஸ்லாம் டெலீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மொபைல் வாங்கும் மோஸ்ட்டில் ப்ரீ இன்ஸ்டாலாக கொஞ்சம் ஆப்பிள் இருக்கும். அது கூட உங்களுக்கு தேவையில்லைன்னா அதையுமே நீங்கள் இந்த மாதிரி டெலீட் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் ஏதாவது ஆப் இல்லைனா கேமுக்குள்ளே போய்ட்டு வெளியே வரீங்கன்னா அதை ரீசெண்ட் ஆப்ஸ்லேருந்து இந்த மாதிரி எடுத்து விட்ருங்க. இப்போ செட்டிங்ஸில் டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ்குள்ளே போய் ஸ்க்ரீன் டைம் அவுட் உங்களுக்கு நிறைய நம்பர்ஸில் இருந்ததுன்னா அது 30 மினிட்ஸ் இல்லைனாக்கி மேக்ஸிமம் 1 மினிட் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் மொபைலில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆனில் இருந்ததுன்னா அந்த ஆப்ஷனை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இது பயங்கரமாக உங்கள் பேட்டரி லைஃப்பை ப்ரொடெக்ட் பண்ண. இப்போ கீபோர்ட்னி செட்டிங்ஸில் சர்ச் பண்ணி டச் வைப்ரேஷனை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்புக்கு அப்டேட் கரண்ட்டில் இருக்கான்னு செக் பண்ணி போவாங்க. அப்படி கரண்ட்டில் இல்லைன்னா இந்த மாதிரி அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் ப்ளே ஸ்டோரோட செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய் அதில் அபவுட் பேஜில் போய் ஜென்ரலுக்குள்ளே போய் டோன்ட் ஆட்டோ அப்டேட் ஆப் கொடுத்துருக்கோங்க. வேறு நீங்கள் லைவ் வால்பேப்பர்ஸ்லாம் வச்சுட்டிங்கன்னா அதை ஆஃப் பண்ணி பெட்டர் சைஸாக இருக்கும். வேறு உங்கள் சார்ஜிங் ஹேபிட் எப்படி இருக்குன்னு நீங்கள் 20 to 80 தான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 20 to 90 இல்லைனாக்கி 20 to 85 அந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் கூட போதும். ஆனால் அந்த 20க்கு கீழே போகிறத மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒருவேளை உங்களுக்கு முடியாத சுச்சுவேஷன் இருந்ததுன்னா 15 வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். பவர் பேங்கில் சார்ஜர் போடுறதை அவாய்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்டாக அவங்க ஃபோன் சார்ஜரில் சார்ஜர் போட பழகுங்க. இந்த மாதிரி ஐஃபோனுக்கும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கமெண்ட் செக்ஷனில் இருக்காங்க.